ஹாய் வீவர்ஸ், உங்களோட ஒரு நிமிடம். இன்று நாம் ஆலயம் பற்றி சிந்திப்போம். ஆலயம் என்பது நாம் கடவுளை சென்று வணங்குவதற்காக உள்ள இடம். வீட்டிலே நாம் ஒவ்வொரு இடத்திலும் சாப்பாட்டுக்காகவும் தூங்குவதற்காகவும் இன்னும் ஒவ்வொரு வேலைக்காக ஒரு இடங்களை வைத்திருக்கிறோம். அங்கு சென்று அதை செய்யும் பொழுது அந்த வேலையை முழுமையாக நாம் செய்ய முடிகிறது. அதுபோலத்தான் கடவுளை வணங்குவதற்காக ஆலயத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இப்படி நாம் ஆலயத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய அந்த இறைவனை முழுமையாக வணங்கக்கூடிய அந்த நிலை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ஆலயம் அதற்கு மட்டும்தானா என்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பேரிடர் காலங்களிலே அவை நமக்கு சில நேரங்களிலே வாழ்விடமாகவும் அமைந்து விடுகிறது. அதனால்தான் ஊரிலே மிக பெரிய கட்டிடமாகவும் மிக உயர்ந்த இடமாகவும் மக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இடமாகவும் அதை அமைத்துக் கொள்கிறோம். அதனால் அந்த நம்முடைய வணக்கத்திற்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கும் சில நேரங்களிலே அது பயன்படுகிறது. ஆகவே ஆலயம் என்பதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே சிறந்த ஆலயம் எது என்று சொன்னால், எப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கடவுளை எண்ணி வாழ்கிறார்களோ அவர்கள் உடம்பும் இறைவன் வாழும் ஆலயமாக இருக்கிறது. அவர்களுடைய உடம்பு ஆலயமாகவும் அதன் கருவறையான உள்ளத்திலே இறைவனும் கூடியிருக்கிறான். ஆகவே ஆலயங்களிலே மிகச்சிறந்த ஆலயம் மனித ஆலயம். ஆகவே கட்டிட ஆலயத்திற்காக மனித ஆலயங்களை இடித்து விடாமல் கவனமாய் நம் வாழ்வை பேணுவோம். நன்றி.